ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு சீக்குடைய சிங்கிள் ஃபாதர் எஃப்எஃப் பார்ட் 3. ஓகேவா? நான் உண்மையை சொல்ல என் வாய்ஸ் ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு த்ரோட்டு. அப்படி இருந்து நான் கொடுக்குறேன்னா நீங்கள் கேட்குறீங்கன்னா கொடுக்குறேன். வாய்ஸ் எப்படின்னு தெரியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸ்டோரிக்குள்ளே போகலாமாடா? இப்போ பார்ட் 2ல் எப்படி விட்டுருப்போம் அப்படின்னா, நம்ம ஜங்க் வந்துட்டு காய்கிட்ட கேட்டிருப்பாங்க எப்படி வந்து ஜிமினோட லைஃப்பில் யாருன்னு கேட்கும்போது அவரும் அவனோட பாய் ஃப்ரெண்டாக இருந்தான், என்கேஜ்மெண்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாத்தையும் காட்டுறாங்க. இதை பார்க்குற ஜங்குக்கு ஒரு ஹெட் பெயினாக இருக்குது. அவரால் தாங்கிக்க முடியல. எப்படி இந்த பர்சன் இந்த அளவுக்கு லைஃப்பில் க்ளோஸாக இருந்தாங்களா, இந்த அளவுக்கு கனெக்டடாக இருந்தாங்களா, அது எப்படி சொல்கிறாங்க, அப்புறம் எப்படி அவங்களோட இப்போ என்ன செகண்ட் மேரேஜ் பண்ணிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட யோசிக்க முடியல. ஜிமினை பற்றி எதுவுமே அவருக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஆனால் அந்த ஒரே ஒரு ட்ரீம் மட்டும் பார்த்துருக்காரு. அதை தாண்டி ஒரு வாய்ஸ், இதை தாண்டி வேறு எந்த மெமரிஸும் அவருக்கு வர மாட்டேங்குது. ஞாபகப்படுத்தி பார்க்குறாரு, ஆனால் வரல. இப்போது நமக்கு ஜங்க் தான் ஒரு மாதிரி ஹெட்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. ஜங்க் ஒரு காய்க்கு ஒரு மாதிரி கிட்டே என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. இப்போது நம்ம ஜங்க் தான் வந்துட்டு பார்க்குறாங்க. இங்கே பாரு சொல்கிறாங்க, சொல்கிறாங்க. ஜிமின் வந்துட்டு என் லைஃப்பில் எப்படி வந்தாங்க சொல்கிறாங்க. இப்போது காய் கேட்குறாங்க, உனக்கு ஜிம்முக்கு தெரிஞ்சுக்கணுமா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஜிமின் என்னால் தான் உனக்கு இன்ட்ரோ ஆனால் சொல்கிறாங்க. என்னதுக்கு? ஆமாம், என்னால் தான் உனக்கு இன்ட்ரோ ஆனால். அதை தாண்டி சொல்ல வரதுக்கு முன்னாடியே ஜங்க் ஸ்டாப் பண்ணுறாங்க. வேண்டாம் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க? மற்றவங்க சொல்லி நான் தெரிஞ்சு கூட சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி தெரியும் உனக்கு அப்படி சொல்கிறாங்க. இல்லை, எனக்கு மற்றவங்க நீங்கள் அப்படி லவ் பண்ணீங்க, நீங்கள் இப்படி இருந்தீங்க அப்படி எனக்கு தெரிய வேண்டாம், நானும் ஃபீல் பண்ணணும், என் லவ் நான் ஃபீல் பண்ணணும் அப்படி சொல்கிறாங்க. அது எப்படி முடியும் சொல்கிறாங்க. எனக்கு வந்து என்னோட மெமரிஸ் பேக் வேணும்னு சொல்கிறாங்க. அங்கே பாரு, ரொம்ப ரிஸ்க்கு. நீ இதுக்கு ட்ரை பண்ணியிருப்ப தானே சொல்கிறாங்க. இதுக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன், நானும் யூஜியும் வந்துட்டு நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கோம். என்னோட மெமரிஸ் வந்து பேக் வேணுன்றதுக்காக நிறைய டாக்டரை பார்த்துருக்கோம். ஆனால் எல்லா டாக்டர் சொன்னாங்க அது ரொம்ப ரிஸ்க்கு, அது வேண்டாம் அப்படி தான் சொன்னாங்க. ஆனால் எனக்கு இப்போ கண்டிப்பாக வேணும் சொல்கிறாங்க. என்னதுக்கு? ஆமாம், இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் இதே லைஃப்பில் இருக்குது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். ஆனால் இப்போது இதுக்கப்புறம் வந்துட்டு என்னால் வெயிட் பண்ண முடியாது, எனக்கு கண்டிப்பாக மெமரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இதை பார்க்குற காய்க்கு பயமாக இருக்குது. இல்லைடா உங்கள் உயிருக்கு ஆபத்துடா, அது வேணாண்டா சொல்கிறாங்க. இல்லை, அதான் ஜிமின் உன் லைஃப்பில் இருக்கானே, உன் செகண்ட் ஒய்ஃப் வந்திருக்கானே, அப்புறம் என்னடா அப்படி சொல்கிறாங்க. இல்லை, அப்படியே நான் ஏற்றுக்க முடியாது. என்னோட லைஃப்பில் அவங்க என்னவா இருந்தால் நானும் அவனும் என்னவா இருந்திருக்கோம், எனக்கு எல்லாமே தெரியணும், நானே தெரிஞ்சுக்கணும். ஜஸ்ட்டு நீங்கள் சொல்கிறத வச்சு என்ன வந்து எதுவும் நம்ப முடியாது, நானே ஃபீல் பண்ணணும், என் லைஃப்பில் நடந்து எனக்கு தெரிஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. காய் பார்க்குறாங்க. ஐயோ, பாஸ்ட்லாம் தெரிஞ்சு ரொம்ப ஹர்ட் ஆகிடுவானே, உடஞ்சி போயிடுவானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. இல்லை வேணாம் சொல்கிறாங்க. இல்லை, எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு. இப்போது காய் பார்க்குறாங்க. இப்போ என்ன தான் பண்ண சொல்கிறாங்க. என் கூட வரையா சொல்லிட்டு கேட்குறாங்க. எங்கே சொல்கிறாங்க. என் கூட வா சொல்கிறாங்க. சரி வா சொல்லிட்டு நம்ம காயும் ஜங்கும் 2 பேரும் ஒன்றா தான் கிளம்புறாங்க. இப்போ எங்கே போகிறாங்கன்னா டேரெக்டாக ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் தான் போகிறாங்க. இங்கே எதுக்குடா சொல்கிறாங்க. நீ வா சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் காய் உள்ளே போகிறாங்க. ஒரு நர்ஸ் இருக்காங்க. நர்ஸ் சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சார் சொல்கிறாங்க. டாக்டர் சீகர்னு சொல்கிறாங்க. இருக்காங்க சொல்கிறாங்க. ஃப்ரீயாக இருக்காங்களா? இருக்காங்க சொல்கிறாங்க. நாங்கள் பார்க்கலாமா, ஒரு நிமிஷம் இருங்க சொல்லிட்டு அவங்க போய்ட்டு சார் சொல்கிறாங்க. சொல்லுமா சொல்கிறாங்க. ஒரு பர்சன் உங்களை பார்க்க வந்துருக்காங்க சொல்கிறாங்க. யார் சொல்லி கேட்குறாங்க. அவங்க பேர் ஜங்குன்னு சொன்னாங்க சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சொல்ல வர சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலா சார் உங்களை டாக்டர் சீகன் வர சொன்னாங்க சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போது ஜங்குக்கும் காய்னா கம்மின் ஹேங் சொல்கிறாங்க. வா ஜங்குக்கு என்ன ஆகுன்னு ஹெட் பெயினா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை சொல்கிறாங்க. வேற சொல்கிறாங்க. வா உட்காரு அப்படி சொல்கிறாங்க. இப்போது காயும் ஜங்குக்கு உட்காராங்க. இப்போது நம்ம ஜங்கு தான் பார்க்குறாங்க. செகண்ட் ஹேங் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஹெல்ப்பா சொல்லு, என்ன வேணும் சொல்லி கேட்குறாங்க. எனக்கு என்னோட மெமரிஸ் வந்து பேக் வேணும் சொல்கிறாங்க. என்ன மெமரிஸ் பேக் வேணுமா? அது ரொம்ப கஷ்டம் ஜங்குக்கு சொல்கிறாங்க. உன்னோட மெமரிஸ் வரக்கூடாது தானே சர்ஜரி பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. அது ஓகே ஆனால் எனக்கு வந்துட்டு சொல்கிறாங்க. எனக்கு புரியுது உனக்கு மெமரிஸ் வேணும்னு நினைக்கிறேன், ஆனால் அது ரொம்ப ரிஸ்க். அதுவும் சொல்லாமல் நான் அது சம்மந்தப்பட்ட டாக்டர் இல்லை, நான் வந்து ஹெட்டில் வந்து சர்ஜரி பண்ணுவதா இல்லைன்னு சொல்ல, ஆனால் அந்த பிரெயினில் உள்ள அந்த ரிலேட்டடாக எனக்கு எதுவும் தெரியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீக்கிரம் சொல்கிறாங்க. எனக்கு அது மட்டும் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது, ரொம்ப ரிஸ்க்கு அப்படி சொல்கிறாங்க. மெடிக்கல் ஃபீல்டரே இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க அப்படி சொல்கிறாங்க. ஈவன் உனக்கு பண்ணதே இல்லீகலாக தான் பண்ணியிருக்காங்க யாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மெமரிஸ் எல்லாம் பிளாக் பண்ணுறான். அந்த மாதிரி சர்ஜரிலாம் பண்ணவே கூடாது, ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீக்கிரம் சொல்லலை. ஏங்க இப்போ எனக்கு மெமரிஸ் வந்து பேக் வேணும், அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு எதுவும் தெரியாது, எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காங்க கேட்கவா சொல்லி கேட்குறாங்க. ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகேன்ட்டு வெயிட் பண்ணுங்க சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், நான் ஃபோன் பண்ணுறேன், ஸ்பீக்கரில் போடுறேன், நீங்களே கேட்டுக்கோங்க சொல்லிட்டு நான் சொல்கிறேன், நீங்கள் லிசன் பண்ணுங்க சொல்ல கேட்க. இப்போ நம்ம காயும் அங்கே உட்காந்துருக்காங்க. நம்ம சீக்கிரம் வந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஸ்பீக்கரில் கால் போயிட்டு இருக்கு. ஒரு பர்சன் அந்த பக்கம் பிக் பண்ணுறாங்க. ஹலோ சீகன் சொல்லி எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நான் நல்லா இருக்கோம். என்ன எப்படி இருக்கா சொல்கிறாங்க. ஒய்யன்ற பேர் கேட்டதும் காய்க்கு ஷாக் ஆகுது. ஒய்யனா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அவளுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் சொல்லிட்டு அவள் பார்த்துட்டு அங்கே இவர் பயப்படுறாரு. இப்போ ஜங்க் தெரியாது ஒய்யன் பேச யாருன்னு. ஒய்யன் பார்க்க ஜங்க் பார்த்துருக்காங்க. இப்போது நம்ம சிகன் கேட்குறாங்க. ஏன் ஒய்யன் எனக்கு ஒரு டவுட் இருக்குது, கிளியர் பண்ணிட்டு சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்லு அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா நீ வந்து இந்த பிரெயின் ரிலேட்டடாக உனக்கு எல்லாமே தெரிய சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. அது வந்துட்டு ஒரு பர்சனுக்கு மெமரிஸ் வந்து மெமரிஸ் வந்து வரக்கூடாதுக்காக சர்ஜரி பண்ணிட்டாங்க சொல்கிறாங்க. சரி, அந்த பேஷண்ட்டுக்கு அகைன் அந்த மெமரிஸ் பேக் வேணும்னு நினைக்கிறாங்க. அது எப்படி ரெக்கவர் பண்ண முடியும் சொல்லிட்டு நம்ம சிகன் கேட்குறாங்க.
இப்போது பையன் சொல்கிறாங்க, அங்கே பாருங்கள் சிகன் அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சொல்கிறாங்க. என்ன இதுக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்க மெமரி எப்படி பேக் வரக்கூடாது சொல்லிட்டு சர்ஜரி பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. ஓ அதுவா இல்லீகலாக பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்துட்டு ரிட்டன் அவங்களுக்கு வந்து மெமரி வேணும்னு நினைக்கிறாங்க. அது எப்படி முடியும்னு சொல்லி கேட்குறாங்க. அது இம்பாசிபிள் சொல்கிறாங்க. என்ன இதுக்கு ஆனால் அவங்களுக்கு அடிக்கடி ட்ரீம் வரும் சொல்கிறாங்க. அது அவங்க ஆள் மனசில் உள்ளது வந்து ட்ரீமாக வரும். ஆனால் அது ரெக்கார்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இப்போ மெடிக்கல் ஃபீல்டை தாண்டி மெடிசன்ஸ் இந்த சர்ஜரி இது இல்லாமல் வேற ஒரு வழி இருந்தால் என்ன இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. அதுவா அவங்களுக்கு எப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சோ அதே மாதிரி அகைன் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னா அவங்களோட மெமரி பேக் வரதுக்கு சான்ஸ் இருக்குது சொல்கிறாங்க. அதுவும் 100% சொல்ல முடியாது, ஒரு 75% சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏன்னு சொல்கிறாங்க. இப்போ ஏன்னு சொல்கிறது கேட்க சீகணும் இவங்க 2 பேரும் பார்த்துட்டுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்படியா அது ரொம்ப ரிஸ்க் இல்லையா சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ரிஸ்க். அது மட்டும் இல்லாமல் அது வந்துட்டு அகைன்ஸ்டான ஒன்று, அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா உயிர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா. அது எப்படின்னா 100% வந்து மெமரிஸ் வருமானது தெரியாது, ஆனால் வரும். ஏன்னா அவங்களுக்கு வந்து மெமரிஸ் வந்து கண்டிப்பாக வந்துட்டு நம்ம கொஞ்சம் அவங்க ஹெட் வந்துட்டு இன்னும் ஷேக் ஆகுது, பிரெயின் வந்து ஷேக் ஆகும்போது மெமரிஸ் வந்து வந்துடும். ஏன்னா தான் அவங்க சர்ஜரி பண்ணி பிளாக் பண்ணியிருந்தா கூட மெமரிஸ் ஆட்டோமேட்டிக்காக அது ரீகரெக்டட் ஆகிடும். ஆனால் வந்துட்டு சர்ஜரி அந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அந்த மெத்தட் வந்து யாரும் பண்ண மாட்டாங்க. யார் வந்து தன்னோட உயிரோட விளையாடுவாங்க நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்கிறாங்க. அதானே அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குதான். ஆனால் இது யார்கிட்ட நம்ம சொல்கிறது கிடையாது. பேஷண்ட்கிட்டையும் அதர் பர்சன்கிட்டையும் சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணக்கூடாது. நம்ம இது மாதிரி சொல்லவும் கூடாது. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சஜஷன் பண்ணவே கூடாது சொல்லிட்டு நம்ம ஏன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது மெடிக்கல் ஃபீல்டுக்கு அகைன்ஸ்டான ஒன்று அப்படி சொல்கிறாங்க. சர்ஜரி மூலியமாவோ இல்லை நம்ம மெடிசன் மூலியமாக தான் அவங்க மெமரி வந்து பேக் வர வைக்க முடியும் தவிர இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படி சொல்கிறாங்க. ஓகே எனக்கு வந்து டவுட் வந்து சொல்கிறாங்க. யாருக்கு சொல்லி கேட்குறாங்க. இல்லை எனக்கு ஒரு ஆர்டிக்கல் படித்தேன், அதில் ஒரு பேஷன் இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க, அதுக்காக தான் எனக்கு தோணுச்சு, அதனால தான் உன்ட்ட கேட்ட சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே எனக்கு டைம் கிடைக்க பேசுகிறேன். இப்போ பாய் சொல்கிறாங்க, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, டியூட்டி இருக்குது சொல்கிறாங்க. ஓகே என் பாய் தேங்க்யூ சொல்லிட்டு அவர் டேக்கர் சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு. இப்போது நம்ம சிகன் பார்க்குறாங்க. பார்த்தீங்களா நீங்களே எவ்வளோ ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு. அவள் இந்த சம்மந்தமாக தான் படிச்சிருக்கா, ஆனால் அவளுக்கே தெரியும் இது எவ்வளோ ரிஸ்க்கான ஒன்று சொல்லிட்டு. அதனால தான் திரும்ப யாருமே ட்ரை பண்ண மாட்டாங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து ஆக்சிடென்ட்லேருந்து சேவ் ஆகிருக்கீங்க அப்படின்னா அது ஏதோ ஒரு லக். ஓகேவா அகைன் நீங்கள் அப்படியே ஒரு ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்காதீங்க. இதான் உங்களுக்கு புரிஞ்சிச்சுல சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. புரிஞ்சிச்சு டாக்டர் தேங்க்யூ சொல்கிறாங்க. புரிஞ்சிச்சு தேங்க்யூ சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு ஹெல்த்தை பார்த்துக்கோ, வேறு எதனா வேணால் கேளு சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. மெமரிஸ் எல்லாம் ஒரு விஷயமே இல்லை ஓகேவா, இப்போ இருக்கல இந்த மெமரிஸோட ஹாப்பியாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு அவரும் ஜங்கு வேலை வந்துடுறாங்க. காய்க்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, அப்பாடா எதுவும் பண்ண மாட்டாருன்னு அவர் நினச்சிட்டு இருக்காரு. இப்போது ஜங்கு பார்க்குறாங்க. காய் எப்படி சொல்கிறாங்க சொல்கிறாங்க. ஒரு 1 வீக் என் கூட இருக்க முடியுமா சொல்கிறாங்க. 1 வீக்கா எதுக்குடா சொல்கிறாங்க. இல்லை 1 வீக் உன்னோட அகாடமிக் லீவ் விட்டு என் கூட இருக்க முடியுமா சொல்கிறாங்க. இல்லை எதுக்குன்னு சொல்லலான்னு சொல்கிறாங்க. எனக்காக இருக்க முடியுமா சொல்லி கேட்குறாங்க. இப்போ காயும் சரி ஓகே இருக்கா சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஜிம்னுக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. இப்போது ஜிம்மில் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஜிம் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஹாய்னு பண்ணியிருக்காங்க. திருப்பி வரும் ஹாய் ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜங்குக்கு என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குது, நான் ஒரு 1 வீக் வந்து வெளில போகிறேன் சொல்கிறாங்க. அதனால் அந்த 1 வீக் வர வரைக்கும் என்னால் வந்துட்டு வர முடியாது உங்கள் வீட்டுக்கோ இல்லை எங்கள் வீட்டுக்கோ வர முடியாது. நீ பேபி வச்சுக்கிட்டு ஒரு 2 வீட்டிலே இரு, 1 வீக் ஆஃப்டர் நானே வந்து உங்கள் 2 பேர் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதை பார்க்குற ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. எங்கே போகிறீங்க சடனாக சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஜங்கு எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க. அவர் கொஞ்சம் பயமாக இருக்குது. நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. இல்லை எனக்கு இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு, இதோட பர்சனல் ஒர்க்கு, நான் போய் ஆகணும், நான் 1 வீக் அப்புறம் வரேன், தயவுசெய்து நீயும் பேபி கொஞ்சம் சேஃபாக இருக்கீங்களா உங்களோட அம்மா வீட்டில், நான் வந்து கூப்பிட்டு வர வரைக்கும் நீ எங்கே இருக்கா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிமினும் ஓகே எனக்கு ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் சேஃபாக போயிட்டு வாங்க சொல்கிறாங்க. ஓகே நான் சேஃபாக போயிட்டு வரேன் சொல்லிட்டு அவள் வந்துட்டு டெக்ஸ்ட் பண்ணி முடிச்சிடாரு. கால் கூட பண்ணி சொல்லலை. ஏன்னா ஜங்க் பார்க்குறாங்க. எனக்கு தெரியும் லைஃப்பில் ஏதோ ஒரு பர்சன் இருந்திருக்க, இவங்களாம் சொல்கிற மாதிரி எனக்கு பாய் ஃப்ரெண்டாவோ லவ்வரோ எப்படி இருந்தாலும் எனக்கு தெரியாது, நான் எல்லாமே நானே தெரிஞ்சுக்கணும், நீ எனக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்றது மற்றவங்க சொல்லி தெரிஞ்சுக்கிறத விட நான் ஃபீல் பண்ணணும், அதுதான் எனக்கு இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாங்க ஒரு முடிவு எடுக்கிறாரு. இப்போ ஒரு பர்சன் கால் பண்ணுறாங்க. ஹலோ ஜங்க் சார் சொல்லுங்கள் சொல்கிறாங்க. எனக்கு ஒரு ஃபேவர் பண்ண முடியுமா சொல்கிறாங்க. கண்டிப்பாக சார் சொல்கிறாங்க. இப்போது அவங்களும் இவங்க மீட் பண்ணுறாங்க. காய் இருக்காரு என்னடா சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் இப்போ வந்துட்டு ஒரு மெக்கானிக் ஷெட் தாண்டி அங்கே வந்திருக்காங்க. என்ன சார் எதனா கார் எதனா வேணுமா ரெடி பண்ணுமா சொல்கிறாங்க. இது வந்து கராஜி மாதிரி இருக்குல்ல, மெக்கானிக் ஷெட்னு வச்சுக்கலாம், கராஜின்னு வச்சுக்கலாம். அந்த கராஜி இருக்காங்க. இதில் ஒரு வண்டி வந்துட்டு கொஞ்சம் பழசாக இருக்குமா சொல்கிறாங்க. பழசாக எதுக்கு சொல்கிறாங்க. நியூவாக எவ்வளோ இருக்கே சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஒரு லாரி ஒன்று வேணும் சொல்கிறாங்க. லாரியா சொல்கிறாங்க. எதுக்கு சொல்லி கேட்குறாங்க. இப்போ அவங்க சொல்லலாம், அவங்களும் ஷாக் ஆகிடுறாங்க. என்ன சொல்கிறாங்க கேட்குறாங்க. ஆமாம் நல்ல பெஸ்ட்டு டிரைவர் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்க சொல்கிறாங்க. இருக்காங்க, நீங்கள் எதுக்கு கேட்குறீங்கன்னு சொல்கிறாங்க. எனக்காக ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. இது சொல்கிறாங்க எனக்காக பண்ணுங்கள் ப்ளீஸ் சொல்லிட்டு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. காய்க்கு அப்படி ஷாக் ஆகிடுது. வேணாடா சொல்கிறாங்க. இல்லைக்கா எனக்கு வேணும் சொல்கிறாங்க. இல்லைடா வேணாடா, இங்கே இந்த மாதிரி ஆகலாம் நான் விட மாட்டேன், ப்ளீஸ் புரிஞ்சுக்கூடா, மெமரி போனால் போயிட்டு போக சொல்கிறாங்க. இல்லை எனக்கு வேணும் சொல்லிட்டு ரொம்ப முடியாதமாக இருக்காரு. இங்கே காய்க்கு பயமாக இருக்காரு. என்ன பண்ண சொல்லிட்டு இப்போ காய் தான்
யார்கிட்ட சொன்னால் கரெக்டாக இருக்கும். ஐயோ அவ்வளோதான் ஜிமின்கிட்ட சொன்னால் ஜிமின் நம்மளை கொன்னே போட்டுருவான். அவன்கிட்ட சொல்லக்கூடாது, ஜிமின் என்கிட்ட யாரும் சொல்லக்கூடாது, யார்கிட்ட சொல்லிட்டு நம்ம காய் தான் ஜவுக்கு பேசிட்டு இருக்கா. வெளில ஒரு பர்சன் போகிறாங்க, வெளில வராங்க ஒரு பர்சன் கிட்ட ஹலோ ஹோபி அப்படி சொல்கிறாங்க. என்னடா சொல்லிட்டு அவர் வந்துட்டு இப்போ ஃபோனில் பேசிட்டு இருக்காங்க. என்ன வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ சொல்ல என்ன சொல்கிறேன்னு கேட்குறாங்க. ஆமாம் நீ கொஞ்சம் எங்கே இருக்க சொல்கிறாங்க. டே நான் பூசான்னு போட நினச்சேன்டா ஒயனை பார்க்க சொல்கிறாங்க. டே ஹோபி நீ அப்புறம் போய் பார்த்து போயேன்னு கொஞ்சம் அங்கே வா ஹோபி சொல்கிறாங்க. சரி வரண்டா சொல்லிட்டு அவரும் ஃபோனை கட் பண்ணிட்டு அப்படிங்கிறத வேறு என்ன சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜெகப் வந்துட்டு ஜெகப்பிட்ட காய் சொல்ல ஜெகப் பயப்படுறாங்க. இங்கே பாரு அப்புறம் வேணாம் சொல்கிறாங்க. அவன்கிட்ட சொல்கிறா சொல்கிறாங்க. இப்போது ஜெகப் போகிறாங்க, ஜமுக்கு சொல்கிறாங்க. ஜமுக்கு டவுன் பண்ணி பார்க்குறாங்க. நீங்கள் யாரும் சொல்லி கேட்குறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. என்னோட கசன் அப்படி சொல்கிறாங்க. உங்களோட கசன் நான் சொல்கிறாங்க. ஞாபகம் இல்லை சொல்லி கேட்குறாங்க. பார்த்த மாதிரி தான் இருக்குது, ஆனால் ரொம்ப ஞாபகம் இல்லை சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே பரவாயில்ல எப்படி இருக்கீங்க சொல்கிறாங்க. நல்லா இருக்கா சொல்கிறாங்க. இப்போ என்ன விஷயமா வந்திருக்கீங்க சொல்லி கேட்குறாங்க. இப்போது காய் முழிக்கிறாரு. என்ன காய் என்ன எதுக்காக வர சொன்னா சொல்லிட்டு காயை பார்த்து ஜமுக்கு கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இல்லை ஜஸ்ட்டு சும்மா கூப்பிட்டா சொல்கிறாங்க. இப்போ ஜெகப்பு எதுவும் தெரியாமலே காமிச்சிக்கிறாங்க. இப்போ ஃபைனலாக நம்ம காய் தான் ஜங்க் பார்க்குறாங்க. காய் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறது பண்ண சொல்கிறாங்க. எனக்கு பாருடா வேணடா சொல்கிறாங்க. ப்ளீஸ்டா பண்ணடா சொல்கிறாங்க. இல்லைடா வேணடா கொஞ்சம் யோசிச்சு பண்ணடா சொல்கிறாங்க. இல்லை எனக்கு நீ பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக காயும் ஜெகப்பு சரி ஓகே அப்படி சொல்லிட்டாங்க. எனக்கு மேலே சொன்னால் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஓகே சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம ஜங்கோட கார் போயிட்டுருக்கு. முன்னாடி ஜங்கோட காருக்கு முன்னாடி ஒரு கார் போகுது. ஜங்கோட கார் சென்டரில் போகுது. பின்னாடி ஒரு கார் வந்துட்டுருக்கு. பின்னாடி வந்து லாரி தான் ஓகேவா. லாரி வந்துட்டுருக்கு. காய்க்கு பயமாக இருக்குது. ஜெகப் எனக்கு பயமாக இருக்குது. ஜெகப் சொல்கிறாங்க ஒன்றும் ஆகாது ஓகேவா நீ வந்துருக்கா ரெடியாக சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு அவரும் ரெடின்னு சொல்லிடுறாரு. இப்போது இங்கே கார் தான் இந்த லாரி ஸ்பீடாக வந்துட்டுருக்கு. நம்ம ஜங்க் வந்துட்டு காரை லைட்டாக ஸ்லோ பண்ணிட்டுருக்காரு. இவரோட காரை ஸ்லோ பண்ணும்போது அந்த லாரி வந்து கரெக்டாக நம்ம ஜங்கோட கார் வந்து ஒரே ஹிட்டு தான் ஹிட் பண்ணி கீழே தள்ளுது. இப்போ ஜங்குக்கு அப்படியே வந்துட்டு காரில் எப்படின்னா அவரோட கரெக்டாக அவர் சீட் பெல்ட் போட்டு தான் இருக்காரு. அப்படியே சாயுது. அவர் ஹெட்டு பயங்கரமாக ஸ்பின் ஆகுது. ஹெட்டில் அடியும் பட்டிருக்கு. கரண்டி கிளாஸ் அடிப்பட்டு பிளட் வந்துட்டுருக்கு. இப்போ அந்த கார் அடிச்சுட்டு டக்குன்னு வந்து போயிடுது. நம்ம ஜங்கு கண்டு காயண்டுக்கு ஜேகப் தான் வேகமாக ஓடி வந்துட்டு டக்குன்னு கார் எடுக்கிறாங்க. அங்கே ஃபுல்லாக க்ரௌடாக வந்துடுறாங்க. க்ரௌட்லாம் பார்க்குறாங்க. அச்சோ சார் என்ன சொல்லிட்டாங்க. இல்லைங்க நாங்கள் பார்த்துக்குறோம்னு சொல்லிட்டு அவங்களும் வேகமாக நம்ம அந்த காருக்கு வந்துட்டு அப்படி தூக்கி ஹெல்ப் பண்ணுறாங்க. நம்ம காயும் ஜங்கு தான் காயும் ஜங்கு தான் வேகமாக அப்படி ஜங்கோட காரை ஓப்பன் பண்ணி ஜங்கு அப்படி தூக்குறாங்க. பார்த்து பிளட் வழிஞ்சிட்ருக்கு. அவங்களுக்கு அப்படி இருக்குது பார்க்கறதுக்கு. ஏதோ தேவையாக சொல்லிட்டு அவர் அப்படியே கூட்டிகிட்டு போய்ட்டு அட்மிட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜங்கு அப்படியே கூட்டிகிட்டு போய்ட்டு அட்மிட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம சீக்கிரம் பார்த்துட்டு அவ்வளோதான் ஷாக் ஆகிறாரு. ஜங்குக்கு அப்படி பார்க்குறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. ஹேங் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க. அவங்களால புரிஞ்சிச்சு வேணும்னே இதை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ அவர் தான் வந்துட்டு உடனே கால் பண்ணுறாங்க ஒரு பர்சனுக்கு. ஹலோ சொல்கிறாங்க. சொல்லு சீக்கிரம் என்ன சொல்கிறாங்க. நீ உடனே இங்கே வர முடியுமா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் நீ உடனே உனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் சீஃப் டாக்டர் அவங்க ஹாஸ்பிட்டல் இருப்பாங்களா அவங்க கூட்டிகிட்டு உடனே இங்கே வர முடியுமா சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்லிட்டு போயணும் ஏதோ எமர்ஜென்சி கேஸ் போடல சொல்லிட்டு அவளும் அவங்க அம்மா கூட டெக்ஸ்ட் பண்ணிட்டாமா அந்த மாதிரி சிவில் போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து இல்லை ஒரு சீஃப் டாக்டர் கூட்டிகிட்டு இங்கே சிவில் தான் வராங்க. இப்போ டேரெக்டாக வந்துட்டு என்னாச்சு சீக்கிரம் சொல்கிறாங்க. ஒரு சர்ஜரி சொல்கிறாங்க. சர்ஜரியா சொல்கிறாங்க. ஏன்னா பிரெயின் சர்ஜரி வந்துட்டு நம்ம இவர் பண்ண மாட்டார் அந்த ரீசனால் தான் இப்போ அங்கே போகிறாங்க. போய் பார்த்தா ஹெட்டில் பயங்கரமாக அடிபட்டுருக்கு. அதை மட்டும் சரி பண்ணி கொஞ்சம் வந்து இப்போலாம் ஸ்டிச்சிங் பண்ணோம் அதுதான். இப்போ அந்த அடிபட்டுருக்கு அந்த பர்சனை ஒயன்னு பார்த்ததும் ஃப்ரீஸ் ஆயிடுறாச்சு. அங்கேயும் அப்படி பார்க்குறா. அவருக்கு ஒன்றும் சொல்ல முடியல. சரி நம்ம எதுவும் காமிச்சிக்க கூடாது சொல்லிட்டு சீஃப் டாக்டர் இருக்காங்க. அதுவும் ரிலேட்டடாக நம்ம வந்துட்டு பண்ணக்கூடாது இல்லையா சர்ஜரி. அதனால் அவள் அமைதியாக இருக்கா. இப்போ நம்ம சீஃப் டாக்டரும் ஒயன் தான் இட்டுருக்காங்க. பக்கத்து சீக்கிரம் நிற்கிறாரு. இப்போ இவங்க 3 பேர் சேர்ந்து தான் ஜங்குக்கு அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்போ ட்ரீட்மெண்ட் கொடுத்து பிளட் வந்து ஹெவியாக லாஸ் ஆகிட்டுருக்கு. அது எல்லாத்தையும் சரி பண்ணி இப்போ ஃபைனலாக சர்ஜரி பண்ணி முடிச்சிடறாங்க. ஒரு ஆல்மோஸ்ட் 8 ஹவர்ஸ் ஆகிருக்கும். 8 ஹவர்ஸ் சர்ஜரி முடிச்சுட்டு வெளில வராங்க. இப்போது வயன் பார்க்குற வயன் காயை பார்த்துட்டு இப்போ முறைக்கிற காயும் ஜாகும் பார்த்துட்டு ஏன்னா நினச்சி கேட்குறா. அது சொல்கிறாங்க. இப்போது காயும் ஜாகும் நடந்தெல்லாம் சொல்ல வயனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவன் என்ன பைத்தியமாக சொல்கிறாங்க. ஆமாம் அவன் பைத்தியம் தான். அப்பவும் பைத்தியமாக தான் இருந்தால் இப்பவும் பைத்தியமாக தான் இருக்கான்னு சொல்கிறாங்க. என்ன இதுக்கு ஆமாம் உன் தம்பி விஷயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு காய் சொல்கிறாரு. என்ன காய் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு வயன் கேட்குறாங்க. அங்கே பாரு அவனுக்கு ஜிம்னு ஞாபகம் வந்திருக்கு சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் ஜிம்னோட மெமரி சொந்தம் வந்திருக்கும் போல அதனால வந்து கேட்டான். அதனால தான் அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் இப்போ அவன் எப்போ ஐஸ் ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. அது தெரியல சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் தெரியல அவனுக்கு பிளட் ரொம்ப லாஸ் ஆகிருக்கு. நாங்கள் சர்ஜரி மட்டும் தான் பண்ணியிருக்கோம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறதுக்கு ஆமாம் சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டுருக்காங்க. இந்த பக்கம் டாக்டர் வந்து சர்ஜரி அப்படியே முடிஞ்சிச்சு. ஆனால் அவர் எப்போ ஐஸ் ஓப்பன் பண்ணார் சொல்ல முடியல சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் ஏன்னா ரொம்ப பிளட் லாஸ் ஆகிருக்கு. ரொம்ப ஹெவியாக அடிபட்டுருக்கு சொல்ல இப்போது இவங்க 2 பேருக்கும் பயமாக இருக்குது. என்னடா சொல்கிறது. இங்கே நம்ம ஜங்கோட அம்மா ஜிம்முக்கு கால் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மில் அட்டன் பண்ணுறாங்க. ஹலோ ஆண்டி சொல்கிறாங்க. ஏன்பா ஜங்குக்கு நீங்கள் வீடு அங்கே போயிட்டீங்களா சொல்கிறாங்க. ஆண்டி நாங்கள் வந்தோம் ஜங்குக்கு ரிட்டர்ன் வந்துட்டாங்களா ஆமாம் எதுவும் இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கா அதனால் 1 வீக் வரதுக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க சொல்கிறாங்க. அப்படியே என்கிட்ட சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. பரவாயில்ல ஆண்டி ஏதோ கோவமாக இருப்பாருன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே ஜிமின் உனக்கு ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் உங்கள் அம்மா கூட இருக்கிறது சான்ஸ் கிடச்சிருக்கு. நீ கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணு. அங்கே ஜங்ஷன் ஓகேவா சொல்கிறாங்க. ஜங்ஷன் அம்மா கூட ரொம்ப அட்டாச் ஆகிட்டா சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. ஓகேப்பா நீ ஹாப்பியாக 1 வீக் ஆஃப்டர் ஓகே அவங்க வரலாம் ஓகேவா சொல்கிறாங்க. சரி ஓகே ஆண்டி சொல்லிட்டு ஜிமின் ஃபோன் வச்சுட்டாங்க.
இப்போது இந்த பக்கம் நம்ம ஜிமின் வந்துட்டு வீட்டில் இருக்காங்க. இங்கே ஒயன் பார்க்குறாங்க. இந்த இப்படி நடந்ததுன்னு தெரிஞ்சு என்ன ஆகும் சொல்கிறாங்க. இப்போ ஒயன் பார்க்குறா. நம்ம அப்போ நான் இவன் ஐஸ் ஓப்பன் பண்ணி நான் இங்கே தான் இருந்தாகணும்னு சொல்லிட்டு அவளும் சேர்லேயே வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு முடிவு பண்ணிடுறான். அந்த 1 வீக் இங்கே இருக்கலாம், அந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவர் ஸ்ரீகண்டி பர்மிஷன் வாங்கிட்டு அங்கே இருக்காங்க. இப்போ காய், ஜேகோப்பு, பையன் 3 பேர் அதே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. நம்ம ஒயன் வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு எக்ஸ்பெண்ட் பண்ணிட்டான் இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு. சேல் வந்துட்டு அதனால் அது வரதுக்கு டைம் ஆகும், 1 வீக் ஆகும் சொல்லிட்டு அவளும் சொல்லிடுறா. இப்போது நம்ம ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க. என்னப்பா அவனோட ஜங்குக்கும் இப்படி வந்துட்டு போயிட்டாரு, ஒயனும் வரமாட்டாருமே சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க? அதுக்கு ஆமாம் ஒயனும் வரமாட்டாரா சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே ஜங்க் பார்த்தா 1 டே ஆகுது, ஐஸ் ஓப்பன் பண்ணல. ஒரு மாதிரி இருக்குது. பல்ஸ் ரேட்லாம் அப்படியே நார்மலாக போயிட்டு தான் இருக்குது. ரொம்ப ஸ்லோவாகவும் ஆகலை, ஸ்பீடாகவும் ஆகலை, நார்மலாக போயிட்டுருக்கு. இப்போது காய்க்கெலாம் பயமாக இருக்குது. என்ன ஆகுமோ, உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைனா கோமாக்கு எதுவும் போயிடணும்னு பயமாக இருக்குது. இப்போது என்கிட்ட கேட்குறாங்க, ஏன் கோமாக்கு எதுவும் போயிடுவான்னு சொல்கிறாங்க. இல்லை அதுக்கு வாய்ப்பு இல்லை, பார்ப்போம் சொல்கிறாங்க. இப்போது ஃபர்ஸ்ட் தானே நம்ம ஜிம்மில் ஜங்குடைய ஐஸ் அப்படியே ரொட்டேட் ஆகிட்டு இருக்குது. ஜங்குடைய மெமரிஸ் பயங்கரமாக வந்துட்டு போராடிட்டு இருக்கு. இப்போ அவருக்கு அப்படியே வந்துட்டு அவர் வந்து ஐஸ் அப்படியே க்ளோஸ்ட் ஆகிருக்கு. அவரோட ட்ரீமில் ஒரு சில விஷயங்கள் வருது. ஓகேவா, அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இங்கே ஒரு பர்சன் காமிக்கிறாங்க. டே எதுக்குடா எனக்கு கால் பண்ணிட்டே இருக்க சொல்கிறாங்க. இங்கே பாரு நான் பூசனை வந்துருக்க சொல்கிறாங்க. பூசனை எதுக்கு நீ வந்து சொல்கிறாங்க. ஏன்னா நான் பூசனை வரக்கூடாதா, என்னோட நேட்டிவ்டா சொல்கிறாங்க. நீங்கள் தான் சேலை போய் செட்டில் ஆகிட்டீங்களே, இப்போ என்ன சொல்லி கேட்குறாங்க. ஏண்டா 2 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்தவங்க நீ வந்துட்டு இங்கே இருக்கலாம், நான் வரக்கூடாது சொல்கிறாங்க. சரி ஓகே எதுக்கு வந்தால் சொல்லி கேட்குறாங்க. நான் உன்னை பார்க்காதவங்க சொல்கிறாங்க. போய் சார் அதை பார்க்க நீ வரமாட்டே சொல்கிறாங்க. ஒன்றும்டா அப்பா ஒரு பிஸ்னஸ் ஒர்க்காக அனுப்புனாரு, அதையும் ஞாபகம் வச்சு பார்த்துட்டு சொல்லிட்டு அதான் என்ன பார்க்கலாம் நீ வர போறியான்னு சொல்லி கேட்குறாங்க. சரி ஓகே எங்கே இருக்க சொல்லி கேட்குறாங்க. நான் என்னோட டான்ஸ் அகாடமியில் இருக்கா சொல்கிறாங்க. அகாடமிலையா சொல்கிறாங்க. சரி ஒன்று பார்க்கணும்னு சொல்கிறாங்க. சரி வெயிட் பண்ணுறியா, 1 hour ப்ராக்டிஸ் இருக்குது, முடிச்சுட்டு தான் வரணும்னு சொல்கிறாங்க. இல்லை நானே வர சொல்கிறாங்க. நீ வேண்டாம் அங்கே சொல்கிறாங்க. இல்லை நான் வரேன், எங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக அவங்களும் அந்த அட்ரஸ் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறாங்க. இப்போ ஃபைனலாக இவங்க அந்த லொக்கேஷனில் வராங்க. பார்க்குறாங்க டான்ஸ் அகாடமின்னு இருக்கு. நல்லா தான் இருக்குது சொல்கிறாங்க. ஒரு மாதிரி வைப் சாங்காக கேட்டுருக்கு. பரவாயில்ல நல்லா வைப்பாக சாங் போயிட்டுருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் உள்ள வராங்க. உள்ளே வந்துட்டு ஒரு டோர் கிட்ட நிற்கிறாங்க. நின்றுட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா ஒரு 2 பர்சன் ரொம்ப அழகாக டான்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஒருத்தவங்க ஒருத்தவங்க கையை பிடிச்சி அப்படி சுத்த அவங்க அழகாக அப்படியே வந்துட்டு அவங்களோட ஹிப்பில் ரோல் ஆகிட்டு நின்றுட்டுருக்காங்க. ஒரு மாதிரி இருக்குது. ஒருத்தவங்களோட ஹேண்டு ஒருத்தவங்களோட ஹிப்பில் இருக்குது, இன்னொருத்தவங்களோட ஹேண்டு இன்னொருத்தவங்க ஷோல்டரில் இருக்குது. 2 பேரும் டான்ஸ் பண்ண பார்க்க செம்ம அழகாக இருக்குது. அது மாதிரி ஒரு வைப்பான ஒரு ரொமாட்டிக் சாங்கில் தான் அது போயிட்டுருக்கு. இதை எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க. சூப்பர் ஜிமின் டேமின் கிஃப்ட் அப்படி சொல்லிட்டு ஹேண்டை வந்து கிளாப் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த டான்ஸ் அப்படி இருந்திருக்கும். அவங்க அப்படியே தூக்கி ஒரு மாதிரி சுற்றி அது எல்லாத்தையும் பார்க்க அவங்க ஒரு மாதிரி இருக்குது. இது ஒருத்தவங்க வச்சுக்கணுவாங்க. அப்படி டோரில் சாஞ்சிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. யார்டா இவன் சொல்லி பார்த்துருக்காங்க. ஏன்னா உண்மையாகவே இவன் டான்ஸுக்குனே பிறந்திருப்பானா இல்லை எதுவும் ஏஞ்சல் எதுவும் கீழே இறங்கி வந்திருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ஸில் செம்ம அழகாக டான்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஃபைனலாக அவங்க டான்ஸ் பண்ணி முடிச்சுட்டு அவங்க பார்க்குறாங்க. வா அப்பா அப்புறம் ப்ரீத் ஆகுது, இந்த இடத்த தண்ணி கொடுறா சொல்லிட்டு ஒரு பர்சன் கொடுக்குறாங்க. தேங்க்ஸ் காய் அப்படி சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க. எங்கே வரேன்னு சொல்ல இந்த கான்வென்ட் சொல்லிட்டு அப்படியே டர்ன் பண்ணுறாங்க. காய் டர்ன் பண்ணாங்க. ஒரு பர்சன் நிற்கிறாங்க. இவர் இந்த பர்சன் பார்க்கவே ஜங்குக்கு அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ அவர் காதலி விட மாட்டேது. ஜங்குக்கு பாரு சொல்கிறாங்க. இங்கே ஒரு பர்சன் அப்படி தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. அந்த தண்ணி குடிக்கிற அதை மட்டுமே அவர் பார்த்துட்டே இருக்காரு. எங்கே பார்க்குறான் இவன் சொல்லி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஜிம்மியில் தான் ஜங்கு வச்சுக்கணும் வாங்க பார்த்துருக்காங்க. டேய் இப்படின்னா எங்கே பார்க்குற சொல்லி பார்க்குறாங்க. இப்போ கிட்ட வந்துட்டுங்க பாரு அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷேக் பண்ணுறாங்க அவரை. காய் எப்படி சொல்கிறாங்க. இப்போ தான் இந்த காய் உனக்கு சொல்கிறாங்க. இவ்வளோ நேரம் கூப்பிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. என்னத்தை பார்த்துட்டு தான் சொல்கிறாங்க. அது இருக்கும் அது யாரெல்லாம் சொல்கிறாங்க. யாரு கேட்குறாங்க. அவனா என் ஃப்ரெண்டு ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. போய் சொல்லாத உனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான்னு எனக்கு பற்றி நம்ம போச்சு சொல்லிட்டு கேட்குறாங்க. அங்கே பாரு நான் இங்கே வந்து 2 years ஆகுது ஓகேவா. நான் இங்கே வந்ததுக்கப்புறம் என் காலேஜில் அவன் ஜூனியராக படித்தான் ஓகேவா. நாங்களாம் அவன் ஃப்ரெண்டு ஹோபி தான் எனக்கு இன்ட்ரோ பண்ணாதாங்க. என்னென்னு காமம் என்னோட கசன் ஹோபி இருக்காங்களா. ஆமாம் சொல்கிறாங்க. அவங்க இன்ட்ரோ பண்ண பையன் தான் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டோட தம்பி சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் அவனுக்கு ஒரு அக்கா இருக்கா, பேர் ஒயன் டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்கா. அவனுடைய அக்கா தான் சொல்கிறா, அவனோட தம்பி தான் சொல்கிறாங்க. அப்படி சொல்லி பார்த்துட்ருக்காங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. நீ எதுக்குலாம் கேட்குற சொல்கிறாங்க. அது இருக்கட்டும் எனக்கு விஷயம் சொல்கிறாங்க. அவனுக்கு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. டே என்னடா இப்படி கேட்குற, இவனு கேட்குற விதமே சரியில்லையே சொல்கிறாங்க. அங்கே பாரு அதெல்லாம் இல்லை சொல்லு. அவனுக்கு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களா சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் சிங்கிள் தான். அவனை அதை பற்றிலாம் அவன் யோசிக்க விட மாட்டான் சொல்கிறாங்க. ஏன் சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாரு அவனுக்கு டான்ஸ் கிளாஸ் முடிப்பான். டான்ஸ் கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் பார்ட் டைம் ஜாப் போவான். என்னதுக்கு ஆமாம் பார்ட் டைம் ஜாப் போவான். அதுக்கப்புறம் அவனுக்கு வந்துட்டு ரெகுலராக காலேஜ் இருக்குது சொல்கிறாங்க. என்ன சொல்கிறதுக்கு ஆமாம் அவனுக்கு ஒரு டிகிரி முடிச்சிட்டான். இப்போ வந்துட்டு காலேஜில் அது டான்ஸ்க்கான கிராஜுவேட் கோர்ஸ் பண்ணிட்டுருக்கானதுக்கு. என்னதுக்கு ஆமாம் நானும் அவனை பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் ஒன்றா தான் படிச்சுட்டு இருக்கோம். டான்ஸ் கிளாஸ் சொல்கிறாங்க. டான்ஸ் ஸ்கூலில் சொல்கிறாங்க. அவர் பார்க்குற ஒரு மாதிரி இருக்குது. அப்புறம் பார்ட் டைம் ஒர்க் பண்ணுறான். அவனுக்கு அப்பா எல்லாம் சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியை பற்றி நம்ம எல்லாம் சொல்லிடுறாரு. அதனால் அவங்ககிட்டலாம் அவனுடைய இந்த லவ் இதெல்லாம் வச்சுக்காத சொல்லிட்டாங்க. என்னதுக்கு ஆமாம் நீ சைட் அடிக்கிறது இந்த மாதிரிலாம் சுற்றுவா மாதிரி படம் சொல்லிட்டாங்க. டே இங்கே பாரு சொல்லிட்டாங்க. இல்லை அவங்க கையில் தெரியும் நம்ம எல்லாருமே சுற்றுவா சொல்லிட்டாங்க. யாரும் லவ் பண்ண மாட்டேன் எனக்கு அது தெரியும். ஆனால் அந்த மாதிரி ஜிம்மின் கிட்ட விளையாடுறது ஓகேவா. ஜிம்மின் கொஞ்சம் வேறு மாதிரி பையன் சொல்லிட்டாங்க. என்னதுக்கு ஆமாம் ரொம்ப சாஃப்ட்டு ரொம்ப கேரிங்கான பையன். வீட்டுக்காக நிறைய பண்ணுறான். அப்பா இல்லாத பையன், அம்மா அக்கா மட்டும்தான். அதனால் அவங்க தான்
உலகமே அதுதான். அவனுக்கு ஒரு ட்ரீம்னா அது டான்ஸர் ஆகுன்றது தான், மற்றபடி அவனுக்கு எதுவும் கிடையாது. ஸோ அவன் லைஃப்னு எதுவும் ப்ளே பண்ணுற நினைக்காத சொல்லிட்டாங்க. நான் என்ன ப்ளே பாயா கேட்குறாங்க. நீ ப்ளே பாய் இல்லடா, ஏதாவது ரிச்சான பையன், உனக்கு தெரியல சொல்லிட்டாங்க. எனக்கு 1000 மிடில் கிளாஸ் தான் இதில், அதனால தான். இப்போது என்னோட அப்பா கூட சொன்னார், உனக்கு வந்துட்டு லோன் போட்டு தரேன், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டு, அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டேன். எனக்கு தெரியும் நான் ஓனாக நினைப்பேன். ஓகே ஓனா என்னோட ஓன் ஃபீல்டில் டான்ஸர் ஆகணும் தான் ட்ரீம். ஹோபி கூட பாரு, ஹோபி வந்துட்டு சின்ன பையன் தான். ஆனால் அவங்க அப்பா வந்து டான்ஸர் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவர் வந்துட்டு நானே வந்து டான்ஸர் ஆவேன், ஓனா எல்லாமே பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டை விட்டு விளையாண்டார் பற்றியா சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ இதெல்லாம் சொல்லாச்சு. அவங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக ஜிமின் மேலே தான் இருக்காங்க. நிற்கிற ஜிமின் தான், ஜிமின் மேலே. ஜிமின் ஒரு டைம் ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கா. நம்ம ஜிமின் தான் டைம் கிட்ட விளையாடிட்டு இருக்காரு. அதை பார்க்குறச்சு அவங்க ஒரு பாசிட்டிவ் ஆகுது. பார்த்த ஃபர்ஸ்ட் சைட்லேயே நம்ம காய் பார்க்குறாங்க. ஏன்டா அப்படி பார்த்துட்டு இருக்கா, வாடா சொல்லி சொல்கிறாங்க. இல்லை அப்படி சொல்லிட்டாங்க. பாரு இன்ட்ரோ பண்ணி வை சொல்லிட்டாங்க. அவனை எதுக்கு அவன்கிட்ட இன்ட்ரோ பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. ப்ளீஸ் தான் இன்ட்ரோ பண்ணி வை சொல்லிட்டாங்க. ஐயோ நீ சொன்னால் கேட்க மாட்டா, சரி வா சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. ஜிமின் கூப்பிட்றாங்க. சொல்லுங்க காய் சொல்லிட்டாங்க. இது என் ஃப்ரெண்டு ஜான் ஜங்கு சொல்லிட்டாங்க. ஓ ஹலோ ஜங்குக்கு அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்க் தான் ஹாய் அப்படி சொல்லிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ண வராரு. நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. காயை என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. கொடுறா சொல்கிறாங்க. சரி ஜிம்மில் ஒரு ஹேண்டை கொடுக்கா. ஜங்க் தான் ஜிம்மில் பார்க்குற ஃபர்ஸ்ட் சைடே ஒரு மாதிரி பார்க்குறாரு. கையை பிடிச்சிட்டு ஓன் பண்ணிட்டு இருக்காரு. கையை விடுங்க அப்படி சொல்லி ஜிமின் கேட்குறாங்க. இப்போ காயும் டேமும் பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம டேமும் கேட்குறாங்க. இது யாரும் சொல்லி கேட்க இவன் ஜங்க் டைம் ஃப்ரெண்டு, ஸ்கூல் டேஸ் ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஜங்க் தான் ஜிம்மில் ஹேண்டை விடாமல் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஒரு பார்க்கறதுக்கு. இங்கே பாரு பாவட் கையை விட சொல்கிறாங்க. பாவட்டா ஃபர்ஸ்ட் இதே பாவட்டா சொல்கிறாங்க. ஆமாம் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது இப்படி பண்ணுற இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணுறீங்க சொல்லி ஜிம்னு கேட்கா. சாரி சொல்லிட்டு காய் எடுத்துறாரு. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. ஒரு மாதிரி முறைச்சி பார்க்குறாரு. ஃபைனலாக நம்ம காய் தான். சரி ஓகேடா நீ எப்போ கிளம்புற சொல்கிறாங்க. இப்போ தான் வந்து சொல்கிறாங்க. அவங்க கூட நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஏன் கூட வனியா எனக்கு ஆச்சரியமாக இருக்கே சொல்லி கேட்குறாங்க. அப்படி இல்லை இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமா சொல்கிறாங்க. இங்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வாய்ப்பு இல்லை சொல்கிறாங்க. எடுத்துக்காமா இங்கே கிளாஸ் 2 மணி வரைக்கும் தான், அதுக்கப்புறம் முடிஞ்சிடும் சொல்கிறாங்க. என்ன எடுத்துக்காமா இப்போ நாங்களாம் கிளம்பிடும் சொல்கிறாங்க. கிளம்பிடுவீங்க எங்கே கிளம்புங்க சொல்கிறாங்க. நாங்கள் வெளில போகணும், எங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்குது சொல்கிறாங்க. ஒர்க் இருக்கா சொல்கிறாங்க. நாங்கள் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருக்கோம் சொல்கிறாங்க. ஹாஸ்டலாக சொல்கிறாங்க. ஆமாடா நான் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருக்கேன். எனக்கு ஜிம்மினுக்கும் உங்கள் டான்ஸ் ஸ்கூல் வந்துட்டு பக்கத்தில் தான் இருக்காரு. நாங்கள் ஹாஸ்டல் ஸ்டே பண்ணியிருக்கோம். பார்ட் டைம் ஒர்க்லாம் போகிறோம்ல. ஜிம்மோட வீடு இங்கே வந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது. இங்கே வந்து போயிட்டு வரக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் வந்து எப்போதும் இங்கே தான் தங்கியிருப்போம் ஹாஸ்டலில் சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. அப்போ வீட்டுக்கு நான் வரட்டா கேட்குறாங்க. வீட்டுக்கு அடே இங்கே பாரு அது பேச்சுலர் ரூம் சொல்கிறாங்க. நானும் பேச்சுலர் தான், நான் என்ன ஃபேமிலி வேணாம் அப்படி சொல்லிட்டு ஜம் கேட்குறாங்க. இது பார்க்குற ஜிம்முக்கு லைட்டாக ஸ்மைல் வந்தது. ஜிம்முன்னு டைம்லாம் சிரிக்கிறாங்க. இப்போது ஜெக பார்க்குறாங்க. என்னடா பிரச்சனைங்க சொல்கிறாங்க. ஹோபி அங்கே பாருங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஏண்டா நீ எப்போ வந்து சொல்கிறாங்க. நான் இன்றைக்கி தான் வந்தான் சொல்லிட்டு நம்ம ஜெயகோப் நம்ம ஜங்க் சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. ஓகே எனக்கு டைம் ஆகுது, நான் போயிட்டு பார்ட் டைம் ஒர்க் போகணும்பா கிளம்பிட்டா சொல்லிட்டாங்க. டேமின் பார்க்குறாங்க. நானும் வரண்டா சொல்லிட்டாங்க. சரி 2 பேர் போகலாம் சொல்லிட்டு போங்க. நம்ம ஜங்க் ஒரு மாதிரி இருக்குது. டேமின் கூட ஜிம்மில் அனுப்பி ஒரு பிடிக்கல. காய்வா நம்மளும் போகலாம் சொல்லிட்டாங்க. என்னதுக்கு பாரு அவங்க பார்ட் டைம் ஒர்க் போகிற சொல்லிட்டாங்க. ஏன் நீ போகலையான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைடா எனக்கு நீங்கள் லீவு நான் போக மாட்டேன் சொல்லிட்டாங்க. என்னதுக்காமா நாங்கள் பார்ட் டைம் ஒர்க் போகிறோம்ல அங்கே வந்து ஷிஃப்ட் மாறும் இன்னைக்கு எனக்கு லீவு சொல்லிட்டாங்க. அப்படியா சொல்லிட்டாங்க. சரி பரவாயில்ல நம்மளும் போகலாம் சொல்லிட்டாங்க. நம்மளும் போகலாமா என்னடா பேசலாம் சொல்லிட்டாங்க. ஜங்கோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக ஜிம்மி மேலே தான் இருக்குது. நம்ம காய்க்கு ஒரு மாதிரி கிடையாது என்னடா ஒரு மாதிரி இருக்கிறீங்க சொல்லிட்டாங்க. ப்ளீஸ் சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்க் ஒரு கால் வருது, ஒரு நிமிஷம் சொல்லிட்டு ஹலோ டேட் சொல்லிட்டாங்க. பாரு பிஸ்னஸ் ஒர்க் முடிச்சுட்டு நான் ரிட்டன் வந்துருக்க வேண்டியது எதுக்காக இவ்வளோ டைம் சொல்லிட்டாங்க. அது டேட் சொல்கிறாங்க. பாரு கிளம்புறேன் எனக்கு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இங்கே இருக்குது வா சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் ஒரு வேறு வழியே நம்ம ஐயோ இந்த ஆள் வர ஒர்க்குன்னு சொல்லிட்டு சரிடா ஓகே அப்போ இப்போ கிளம்புற நெக்ஸ்ட் டைம் வர சொல்லிட்டாங்க. ஏன்டா இவ்வளோ குதிச்சிட்டு இருந்தா சொல்லிட்டாங்க. இல்லைடா பரவாயில்ல சொல்லிட்டு போயிடாரு. இப்போது ஆல்மோஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் ஆயிருக்கு. 2 வீக்ஸ் ஆஃப்டர் நம்ம ஜங்க் தான் அவங்க அப்பா கிட்ட வேணுனே ஒரு ஒர்க் வந்துட்டு இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. வந்துட்டு பார்க்குறாங்க. காய் சொல்லிட்டாங்க. என்னடா இங்கே என்ன பண்ணுறா சொல்லிட்டாங்க. நான் ஒன்று பார்க்க வந்து சொல்லிட்டாங்க. டேய் ஓப்பனாக சொல்லி யாரை பார்க்க வந்து சொல்லிட்டாங்க. ஜிமினி பார்க்க சொல்லிட்டாங்க. ஜிமினியா சொல்லிட்டாங்க. ஏன்டா நான் தான் சொன்னேன் அவனை பற்றி சொல்லிட்டாங்க. இல்லை எனக்கு தெரியாது எனக்கு அவன்கிட்ட பார்க்கணும் எனக்கு பேசணும். அவனுக்கு பார்த்துட்டு போனது எனக்கு அவன் ஞாபகமாக இருக்கு சொல்லிட்டாங்க. என்னதுக்கு ஆமாம் அவன் ஞாபகமாகவே இருக்கட்டா. அவனை பற்றினே திங்கிங் ஓடிட்டு இருக்கா. ப்ளீஸ் அவன்கிட்ட பேசணும் என்ன பண்ண சொல்கிறாங்க. என்ன பண்ணணும் சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாடை இப்போ அவன் பார்ட் டைம் ஒர்க்கில் பண்ணா சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் எனக்கு இப்போ டே வந்துட்டு எனக்கு வந்து ஷிஃப்ட்டு மார்னிங் ஷிஃப்ட்ரா நான் இப்போ வீட்டில் இருக்கேன். இப்போ அவனுக்கு வந்துட்டு ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் ஆகும் அதில் இருக்கான்னு சொல்லிட்டாங்க. ப்ளீஸ் கூட்டிகிட்டு போக சொல்லிட்டாங்க. சரி வந்து தோலை அப்படி சொல்லிட்டு நம்ம காய் தான் ஜங்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா நம்ம ஜிமின் ஒரு கெஃபேல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக அழகாக ஸ்மைல் பண்ணிட்டு எல்லாத்தையும் வெல்கம் பண்ணுறதும் பேசுறதும் ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம ஜங்கு தான் வச்சுக்கணுங்க பார்த்துருக்காங்க. நீ எதுக்காக அப்படி பார்க்குறா சொல்கிறாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. பிடிச்சிருக்கா என்ன மீனிங்கில் சொல்கிறதுக்கு. எனக்கு அவர் பிடிச்சிருக்கு நான் ரொம்ப 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 சொல்கிறாங்க. சொல்கிறாங்க லவ் பண்ணுறா சொல்கிறாங்க. அட பாவி பார்த்து 2 வாரம் தான் லவ் சொல்கிறாங்க. நீ பார்த்து 10 நிமிஷத்தில் லவ் வந்தது 2 வாரம் ஆகுது லவ் வராதான் சொல்கிறாங்க. நீ அவனை பற்றி என்ன தெரியும் உனக்கு சொல்கிறாங்க. நீ தான் சொல்லிட்டே சொல்கிறாங்க. சரி அவனை பற்றி உனக்கு தெரியும் உன்னை பற்றி அவனுக்கு தெரியல சொல்கிறாங்க. அது இல்லாமல் அவன் லவ்லாம் பண்ண மாட்டா சொல்கிறாங்க. எனக்கு தெரியாதுக்கா எனக்கு அவன் வேணும் சொல்கிறாங்க. டே இப்படிலாம் சொல்லிட்டு அவன் அடிவாங்க சொல்கிறாங்க. பாரு இனிமேல் ஒன்றுமே நீ எனக்கு தேவையில்லை சொல்கிறாங்க. என்ன இருக்காமா உன் ஹெல்ப்பும் தேவையில்ல நீயும் தேவையில்லை
நவரு சொல்லிட்டு இங்கேருந்து போய்ட்டு டேபிள் உட்காராங்க. எஸ்கியூஸ் மீ சொல்கிறாங்க. இப்போ டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. ஜிம்மில் டர்ன் பண்ணி இவனும் சொல்லி பார்த்துருக்காங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. ஒரு காஃபி சொல்கிறாங்க. காஃபியா கோல்டு காஃபியா இல்லை ஹாட் காஃபியா சொல்கிறாங்க. ஹாட் அப்படி சொல்லிட்டு ஜங்க் சொல்ல ஜிம்முக்கு ஒரு மாறி போயிடுது. எப்படி இப்படி கேட்குறாங்க சொல்லிட்டு ஜிம்மின் போய்ட்டு ஒரு காஃபி வந்து வைக்கிறாங்க. என்னங்க சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்க் குடிச்சு பார்க்குறாங்க. குடிச்சு பார்த்துட்டு நைஸ் அப்படி சொல்கிறாங்க. நான் போடல அவர் அப்படி சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அங்கே ஒரு செஃப் தான் நின்றுருக்காங்க. அவர் ரொம்ப பெரிய அவர் பார்த்துட்டு காஃபி கொடுத்துருவாங்க. காஃபி போடுறவங்களோட காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்கல்ல அவங்களோட ஹேண்டில் தான் காஃபி டேஸ்ட்டாக இருக்குது சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்ல ஜிம்மில் வந்து முறைச்சி பார்க்குறாங்க. இவங்க எங்கே வந்தால் எதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம ஜிம்மில் சரி ஓகே போனால் போய்ட்டு போய் விட்டுறாங்க. இப்போது ஜங்க் தாண்டா ஒரு 2 days இங்கே ஸ்டே பண்ணி நம்ம காய் கூட தான் இருக்காரு. அது அதே ரூமில் பக்கத்து நம்ம காய் ஜிம்மின் எல்லாம் ஒரே ரூமு. ஜிம்மின் பார்க்குறாங்க காய் எப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க எதுக்கும் ஃப்ரெண்டுங்க தங்க வச்சிருக்க இது சின்ன ரூம் தானே சொல்கிறாங்க. இங்கே ஏற்க நீ இருக்க நான் இருக்க டேமின் ஜேஹோ 4 பேர் இருக்கோம் எதுக்கு இதை சொல்லி கேட்குறாங்க. டே கோச்சுக்காதரா சொல்கிறாங்க. கோச்சுக்காதவா சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஐயோ இவனுக்கு ஒரு வேலை இல்லையா இவன் வேலைலாம் பார்க்க மாட்டான்னு சொல்கிறாங்க. இல்லை ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறா சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் அப்புறம் எப்படி அவங்க வீட்டில் அப்புறம் எப்படி பர்மிஷன் லீவ் கொடுக்குறான்னு சொல்கிறாங்க. அது ஓன் கம்பெனியாக சொல்லி அவங்க ஜிம்னு கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஓ அதனால சார் லீவ் போட்டு வந்துட்டு சுற்றிட்டு இருக்காரா சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போது ஜிம்னு விட்டுறாங்க. இப்போ 2 days ஆஃப்டர் நம்ம ஜங்கு தான் பார்க்குறாங்க. ஓய் அப்போ சொல்லி கூப்பிட்றாங்க. ஜிம் ட்ரான் பண்ணி பார்க்குறாங்க. என்ன சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இங்கே பாரு என்ன என்கிட்ட பேசவே மாட்டா சொல்கிறாங்க. உங்ககிட்ட நான் என்ன பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உனக்காக தான் இங்கே வந்திருக்கான்னு சொல்கிறாங்க. எனக்காக எதுக்கு நீங்கள் வந்தீங்க சொல்லி ஜிம்னு கேட்குறாங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீ இங்கே உட்காந்துருக்கா சொல்லிட்டு நம்ம ஹெட்டை காமிக்கிற ஹெட்டி அங்கே நான் இருக்கேன் நான் சொல்கிறாங்க. ஆமாம் இங்கே இருக்க 2 weeks என்னால் ஒர்க்கே பண்ண முடியல. சரி ஓகே நீ சொல்லு எனக்கு பிடிச்சிருக்கு மட்டும் சொல்கிறாங்க. ஒன்றும் பிடிச்சிருக்கு நான் ஏன் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னு கேட்குறாங்க. இப்போ ஜங்க் தாங்க பாரு பேபி இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது. ஓகே நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். எனக்கு ஒரு பிடிச்சிருக்கு ஐ லவ் யூ அப்படி சொல்லிட்டாங்க. என்ன சொல்லி பார்க்குறாங்க. ஆமாம் ஐ லவ் யூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ என்ன சொல்லணும் கேட்பேன் ஓகேவா. இதுக்கு முன்னாடி இருக்க யார்ட்ட இந்த ஃபீல்ஸ் வந்ததே இல்லை. உன்னை பார்த்துக்கப்புறம் அது நீ டான்ஸ் பண்ண பாரு அதில் மயங்கி விழுந்துட்டேன் ஓகேவா. எனக்கு ஒரு டான்ஸை பார்க்கும்போது பார்த்துட்டே இருக்கும் போல தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்ல ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது பிடிச்சிருக்கு சொல்கிறதுலாம் ஓப்பனாக சொல்லிட்டு பிடிச்சிருக்கு. ஆனால் தப்பு நம்ம இந்த ஏஜில் நம்ம யோசிக்கக்கூடாது. நம்ம சிஸ்டர் இருக்காங்க அம்மா இருக்காங்க நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னு நினைக்கிறாங்க. இங்கே பாருங்கள் இப்போ மிஸ்டர் ஜங்குக்கு சொல்கிறாங்க. மிஸ்டர் ஜங்க் சொல்லாத ஜஸ்ட் ஜங்குக்குன்னு சொல்கிறாங்க. இல்லை ஜங்குக்கானு கூப்பிட சொல்ல ஜங்கு சொல்ல ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜிமின் படி ஜங்கு அடிக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. என்ன பேசுகிற நீ அப்படி சொல்கிறாங்க. இது க்யூட்டாக இருக்குது இதை பார்க்குறதுக்கு இவங்களும் சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜெகோ பார்க்குறாங்க. என்னடா பண்ணுறான் அவன் சொல்லிட்டு நம்ம காய்கிட்ட கேட்க அவன் லவ் பண்ணுறான் லவ்வா சொல்லி பார்க்குறாங்க. டே எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் சொல்கிறாங்க. இல்லை அவன் சொல்கிறான் பார்க்கலாம் சொல்கிறாங்க. சரின்ட்டு இங்கே ஜிம் தான் பார்க்குறாங்க. பாருங்கள் ஜங்கு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க சொன்னால் இந்த மாதிரிலாம் என்ன பிஹேவ் பண்ண சொல்கிறீங்க ப்ளீஸ்டா அது கூட கெஞ்சிறாங்க. என்ன பண்ணுறீங்க லெவலாக கெஞ்சி வரக்கூடாது அதெல்லாம் தானாக வர சொல்கிறாங்க. அதான் தானாக வரமாட்டேங்குது எப்படி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் உங்களை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது சரியாக சொல்கிறாங்க. சரி வாங்க இங்கே வந்து உட்கார சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. என் பேர் ஜான் ஜங்குக்கு சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் என் பேர் ஜான் ஜங்குக்கு எனக்கு 2 அண்ணா சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அப்பா அம்மா இருக்காங்க வீடு பெரிய வீடு சொல்கிறாங்க. பிஸ்னஸ் ஆனால் எனக்கு அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை வேறு வழி இல்லாமல் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். என்னதுக்கு ஆமாம் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வரும்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சுன்னா அப்புறம் நான் தனியாக கூட கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறோம் சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு தான் ஒரு ட்ரீம் என்னெல்லாம் இருக்கும்ல சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே ஏன்னா இதில் அடுத்து நீங்கள் சொல்லிட்டீங்க இவ்வளோ அடுத்து நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் எனக்கு ஒன்றுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை என்ன விட்டுறீங்களா சொல்லி ஜிம் கேட்குறாங்க. விட முடியாதே சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க ஏன்னா எனக்கு கூட பிடிச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு சொல்ல ஜிம் பார்க்குறாங்க. பட் எனக்கு உங்களை பிடிக்கலையே சொல்கிறாங்க. நோ எனக்கு கூட பிடிச்சிருக்கு எனக்கு நீ வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பார்த்து திங்ஸ் மாதிரி தெரியுதா எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறதுக்கு அப்படின்னு சொல்லி ஜிம்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு நான் உன் கூட சுற்றுறேன் எவ்வளோ சொன்னாலும் சுற்றுறேன் உன் பின்னாடி கூட சுற்றுறேன் ஓகேவா. உனக்கு எப்போ லவ் பண்ணணும்னு தோணுதோ அப்போ சொல்லி பேபி அது வரைக்கும் வெயிட் பண்ணுறேன் சொல்லி ஜிம்னு சொல்ல ஜங்கு சொல்ல ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே இங்கே பாருங்கள் ஜங்கு ஓகே எனக்கு உங்கள் மேலே லவ் வராது ஃபீலிங்ஸ் வராது நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க சொல்கிறாங்க. நான் டைம் வேஸ்ட் பண்ணல ஓகேவா லவ்க்காக டைம் வேஸ்ட் பண்ண தப்பும் இல்லை சொல்லி ஜிம்னு சொல்ல ஜங்கு சொல்ல ஜிம்னு பார்க்குறாங்க. இவர் பேசுகிறவருக்கு எதாவது பிடிச்சிருக்கு சார் இருந்தால் அதெல்லாம் தப்பு சொல்லிட்டு விட்டுறாரு. உங்கள்கிட்ட சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டீங்க நீங்களே சொல்லிட்டுங்க சொல்லிட்டு ஜிம் போயிடுறாரு. நின்றுடா சொல்கிறாங்க. டே இன்றைக்கி பேசிட்டு வாடா சொல்லிட்டு போயிடறாங்க. இப்போ ஜங்கு தாண்டா அதுக்கப்புறம் எவ்ரி வீக்கெண்ட் வந்துட்டு நம்ம ஜிம்மில் ஜங்கு தான் இங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க பூசானுக்கு. ஏன்னா ஜிம்மில் பார்க்கணுன்ற ஒரே ரீசனுக்காக இவர் கண்டினியூஸாக வந்துட்டு இருக்காரு. ஆல்மோஸ்ட் ஒரு 6 months மேலே அவர் வந்துட்டார். ஜிம்முக்கு டயர்டாகிட்டு ஜங்கு பண்ணி சொல்லி வேண்டாம் அவர் சொல்கிறாரு. அவர் கேட்க விட்டார் நான் லவ் பண்ணுறேன் பேசு பழகு சொல்லிட்டு இருக்காரு. ஃபோன் நம்பர் கூட இப்போ வரைக்கும் ஸ்டில் ஷேர் பண்ணிக்கவே இல்லை. அவர் காய்க்கு ஃபோன் பண்ணி ஸ்பீக்கரில் போட சொல்லி பேசிகிட்டு இருப்பாரு. ஜிமின் பக்கத்தில் உட்காந்துட்டு இருப்பாரு. இங்கே பாரு ஜிமின் பேபி ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்லுவார். ஜிம்முக்கு கோமா வரும் போயிட்டு மறைப்பார். காயை பார்த்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு நீ மட்டும் மொபைல் நம்பர் கொடுத்தனா நான் எப்படி நான் டெக்ஸ்ட் பண்ணுவேன் இந்த காய் ஃபோனை போய்ட்டு அவ்வளோ பண்ண முடியுமா நம்ம பர்சனல் விஷயத்த அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். ஜிம்முக்கு கோவம் வருது சம்டைம்ஸ் சிரிப்பும் வருது இவர் பண்ணுறதை பார்க்க. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 8 months ஆகிடுச்சிடாம். நம்ம ஜிமினுக்கே ஒரு மாதிரி இருக்கு. இப்போ ஒரு 1 week நம்ம ஜங்கு வந்துட்டு ஜிமின்கிட்ட நம்ம காய்க்கு ஃபோன் பண்ணவும் இல்லை எதுவும் பண்ணல. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. காய் சொல்கிறாங்க என்னடா சொல்கிறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னத்துக்கு சொல்கிறாங்க அந்த பன்னியை காண சொல்கிறாங்க. ஓ பன்னியை காணுமா பன்னி கொஞ்சம் பிஸியாக இருக்கலாம் சொல்கிறாங்க. பிஸியாகவும் பன்னி கொஞ்சம் பிஸ்னஸ் வந்து தனியாக பண்ண போகிறாங்களா சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் அவன் அப்பா கூட ஒர்க் பண்ணுறான் இருந்தாலும் தனியாக ஏதோ இன்வெஸ்ட் பண்ணுறான் போல யாருக்கும் தெரியாமல் இருந்துக்கு தெரியாமல் ஆமாம் அவன் தனியாக ஓனாக பண்ணுறான் போல அதனால கொஞ்சம் ரிஸ்க் அந்த கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் சொல்கிறாங்க. ஓ ஓகே சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஜங்கு
ஜங்கு எந்த மாதிரி கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நம்ம ஜிமின் ஃபர்ஸ்ட் டைம் காய்ட்டு கேட்குறாங்க. இப்போ நம்ம காய் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜங்குக்கு வந்துட்டு அவன் எப்படா ரிச்சான பையன் தான், ஆனால் ரொம்ப அது மாதிரி இருக்க மாட்டான். அவன் வந்து எல்லாரும் ஈக்குவலாக பார்ப்பான்னு சொல்லிட்டாங்க. என்ன இதுக்கு அவன் மிடில் கிளாஸோ போகிறோம் ரிச்சோ எல்லாரையும் ஒரே மாதிரி ஈக்குவலாக பார்ப்பான். ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே சரி ஃப்ரெண்ட்ஸுக்காக உயிரே கொடுப்பான், என்னென்னாலும் பண்ணுவான். பார்க்குறதான் கேரிங் இல்லாமல் இருப்பான், ஆனால் செம்ம கேரிங்காக வச்சிருப்பான். நம்மளுக்கு எதனா ஒன்றா டக்குன்னு முடியும் வந்து நின்றுருப்பான். அப்புறம் ஃபேமிலியில் யாரோடய பாசமாக இருப்பான். ஆனால் எப்படின்னா ரொம்ப அட்டாச்சாக பேச மாட்டான் அதிகமாக யார்ட்டையும். ஏன்னா அவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ அப்படி தான். அவங்க அண்ணாங்கலாம் கொஞ்சம் இவனை மாதிரிலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ அவங்க தான் அதிகமாக வச்சுக்க மாட்டான். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ரொம்ப நல்லா பேசுவான். அவங்க அப்பாவுக்குலாம் பயப்பட மாட்டான். கிணத்துக்கு அவன் பயப்பட மாட்டான். அவனுக்கு எல்லாமே அவனுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும், பிடிச்ச மாதிரி தான் இருப்பான். வீட்டில் உள்ள அவங்க வீட்டில் ஒர்க் பண்ணுற மேடு வரைக்கும் பாசமாக இருப்பான். அவங்க அம்மா மட்டும் தான் ஜிம் ஜங்கு சொல்கிறதெல்லாம் கேட்பாங்க. ஆனால் அவங்க அம்மானா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க அம்மா மேலே அதிக பாசம் அவனுக்கு. எது வந்தாலும் அவங்க அம்மா கிட்ட மட்டும் ஷேர் பண்ணுவான். அதுக்கு என்னதுக்கு அவன் அவங்க அப்பாக்கெல்லாம் ஷேர் பண்ண மாட்டான். அவங்க அப்பா வந்து ரிச்சான பசங்க தான் பேசணும் பழங்கள்லாம் சொல்லுவார். அதெல்லாம் அவனுக்கு பிடிக்காது. அவன் எப்போதும் எவ்வளோ கார் வேணாலும் இருக்கும், ஆனால் ஜஸ்ட் ஒரு பைக் எடுத்துகிட்டு இருப்பான். ஏன்னா அந்த பைக் அவன் ஓனாக வாங்கினான். அந்த கிணத்துக்கு அவன் ஒரு ஓனாகவே பைக் வாங்கி வச்சிருக்கான். அவன் எல்லாமே அவனுக்கு ஓனாக வாங்கணும் ஆசை. அவங்க அப்பாவோட மணியெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கவே மாட்டான். ஆனால் வீட்டில் சேம் டைம் ஃபேமிலி விட்டு கொடுக்க முடியாது. அதனால் அங்கே தான் இருப்பான். ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பான். அவன் யாராவது ஒருவங்க பிடிச்சிச்சுன்னா அவங்க என்னென்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு நம்ம காய் சொல்லாச்சு. இப்படி பிடிச்சிருச்சு அவங்களோட கேரக்டர். அப்போ என் பிள்ளை சுற்றுட்டு சொல்லிட்டாங்க. அது டைம் பாஸ் மட்டும் நினச்சிடாதான் சொல்லிட்டு கிணத்துக்கு அவன் டைம் பாஸ் மட்டும் நினச்சிடாதான். அவன் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறான். அவன் சின்சியர் லவ் பண்ணுறான். நானே கேட்டேன் பாட்டா ஜிமின் பாவம் அவன் லைஃப்பில் ப்ளே பண்ணுறதை கூட சொல்லி சொன்னேன். நான் யார் லைஃப்பில் ப்ளே பண்ணியிருக்கான்ட்டு அவன் கேட்டான். இல்லைனா காலேஜில் கூட பண்ணிட்டு பொண்ணுங்களை சுற்றுவாங்க, நீ கண்டுக்க மாட்டேலாம் சொல்லிட்டு சொன்னேன். நான் கேட்டேன். இல்லை அது வேறு இது வேறு. என் பிள்ளை சுற்றிருக்காங்க, நானும் சில பொண்ணுங்க கூட சுற்றிட்டு விட்டுருவேன். அதாவது பேச மாட்டேன், கண்டுக்காமல் விட்டுருவேன். அது ஜஸ்ட் வந்துட்டு அவங்களுக்கே வந்துட்டு நான் போர் அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்காக மட்டும்தான். மற்றபடி நான் யாரையும் வந்துட்டு ஹர்ட் பண்ணுறதில்ல, லவ் பண்ணுறதில்ல. என் மனசில் ஒரு பாசம் வந்தாங்கன்னா ஜிமின் மட்டும்தான். ஜிமின் தவிர வேறு யாரும் நினச்சதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சொல்ல ஜிவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படி அவங்க சொல்கிறாங்க. இப்போ கூட பாரு இந்த வீக் ஃபுல்லாக ஒர்க்காக இருக்கான் அப்படின்னு நைட் ஆனால் ஜிமின் சாப்பிட்டானா தூங்கினா இங்கே பாரு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து காமிக்கிறாங்க. ஃபுல்லாக டெக்ஸ்ட்டாக இருக்குது, நார்மல் டெக்ஸ்ட்டாக பண்ணி வச்சிருக்காரு. ஏக்கா என்ன ஜிமின் சாப்பிட்டானா தூங்கினானா அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்குறாங்க. ஆர்டைம் ஒர்க் பார்க்குறான், மேபி ரொம்ப கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாரு. இது பார்க்க ஜிமினுக்கு ஒரு பிடிச்சிருது. அவரே அறியாமல் ஜங்கு வந்து பிடிக்கதா ஸ்டார்ட் பண்ணுது. அப்படியே சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போது காய் இதெல்லாம் சொல்கிறேன், அதெல்லாம் கேட்டேன் சொல்லிட்டு சொல்லிட்டு ஓகே சொல்ல மாட்டேன் சொல்லிட்டாங்க. இப்போ டேஸ்ட் போக போக ஜங்குக்கால வெயிட் பண்ணவே முடியல. இதுக்கு மேலே வெயிட் பண்ணவே மாட்டேன் நான் சொல்லிட்டு அவர் நிறைய டைம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டாரு. ஜிமின் கிட்ட பார் கூட்டிகிட்டு போய் சொல்லிட்டாரு. அவருக்கு ஒர்க் பண்ணுற பிளேஸில் போய் சொல்லிட்டாரு. எங்கேயுமே ஜிமின் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. அவன் ஃபைனல் என்ன பண்ணாரு, நம்ம ஜங்கு ஜிமின் நம்ம காய் நம்ம ஜேகோப் எல்லாரும் ஒரு இடத்துல தான் இருக்காங்க. ஏன்னா நம்ம ஜிமின் வந்துட்டு இங்கே ஒரு ஒர்க் விஷயமா வந்திருப்பாரு. அங்கே நம்ம ஜிமின் ஜங்கு வந்திருப்பாங்க. வந்து பார்க்குறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க சொல்லிட்டு கேட்க நம்ம காய் பார்க்குறாங்க. ஒன்று மிஸ் பண்ணிருப்பாங்க வந்திருக்கான்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஐயோ அப்படி சொல்லி பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஜங்கன் ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்காது, அது அந்த ஃப்ரிட்ஜில் ஏறி நின்றுருக்காரு. இங்கே பாரு ஜிமின் என்னை பார்த்து இப்போ ஐ லவ் யூ சொல்கிறேன். இல்லைனா நான் எதாவது குதிச்சிடும் சொல்லிட்டாங்க. என்னன்னு ஆமாம் நான் குதிச்சிடும் சொல்லிட்டாங்க. இப்போ அது மிட்வேல கார்லாம் போயிட்டுருக்கு. இங்கே பாருங்க நீங்கள் பைத்தியம் இறங்க சொல்லிட்டாங்க. ஆமாம் ஓமையில பைத்தியம். இப்போ ஐ லவ் யூ சொல்லலை, நான் குதிச்சு சொல்லிட்டாங்க. நோன்னு அப்படி சொல்லாதீங்க பேசி இறங்குங்க சொல்லி ஜிமின் கேட்டிருக்காங்க. இப்போ காயில் பார்க்குறேன். இறங்கடா பைத்தியக்காரா உன்ட்ட ஏன்னா இவங்க இன்ட்ரோ பண்ணி வச்சேன், இறங்கடா சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. இங்கே பாரு காய் எதனா சொல்லிட்டாங்க. கேட்க மாட்டேன் சொல்லிட்டா சொல்லிட்டாங்க. நான் என்ன சொல்லிட்டாங்க ஐ லவ் சொல்லிட்டாரு. நீ தான் லவ் பண்ணுறா சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி போய் சொல்லாத கேடி, எனக்கு தெரியும் நீ அவன் லவ் பண்ணுற சொல்லிட்டு சொல்லுடா சொல்லிட்டாங்க. ஜெகோ பார்க்குறாங்க. பாரு ஜிமின் உனக்கு பிடிச்சதான் சொல்லு ஓகேவா, வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன், வேண்டாம் நான் பேசுகிறேன் சொல்லிட்டாங்க. அது எங்க சார் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் நான் ஜங்குக்கு இறங்க நான் சொல்கிறேன் சொல்லிட்டாங்க. இல்லை இங்கே சொல்லு நான் இறங்க சொல்ல மாட்டேன் சொல்லிட்டாங்க. சரி ஓகே ஐ லவ் யூ ஜங்குக்கு சொல்லிட்டாங்க. கேட்கல சொல்லிட்டாங்க ஐ லவ் யூ அப்படி கத்துறாங்க. இப்போ என்னால் கத்த முடியல ஓகேவா. சரி ஓகேடா நெக்ஸ்ட் பார்த்து பார்க்கலாம். பை டேக் கேர்.